பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப வாழ்த்துக்கள். இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு என்னென்னா நம்ம செய்யக்கூடியது, அதாவது என்னன்னா மிளகு அடை செய்யலாம், அவல் பொரி செய்யலாம், வெள்ளை அடை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வித்தியாசமான ஐட்டங்கள் நம்ம செய்யலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா அவல் பொரி, மிளகு அடை. இந்த ரெண்டுமே கார்த்திகை தீப புனிதமான நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் தான் இது. இது ரொம்ப ஸ்பெஷலும் கூட. அதாவது என்னென்னா அவல் பொரி, நெல் பொரி, இந்த ரெண்டுமே செய்வாங்க. நம்ம என்ன மிளகு அடை நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வெள்ளை அடை செய்ய போகிறோம். அதாவது மிளகு அடைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி, எந்த கப்பில் அளக்குறோமோ அதே அளவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி போட்டுக்கோங்க. அதே அளவு நம்ம எடுத்துருக்குறோம். இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூனுக்கு பதிலாக நம்ம ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி, இது ஆப்ஷனல் தான். துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி. இது கூட நம்ம உளுந்து மட்டும் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு போடணும். 1 2 3 கைப்பிடி போட்டுக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சது தான் நான் இப்போ காமிக்கிறேன். இதை ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஊறிடுச்சு. நீங்கள் 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ஆட்டிக்கலாம். ஆட்டிட்டு இது கூட என்னென்னா ஸ்பெஷலி மிளகு சேர்த்தணும். அதுதான் நம்ம நெய்வேத்தியத்துக்கு முக்கியமானது, மிளகு அடை. இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்த்துறது இல்லை. இந்த மிளகு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த மிளகை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி 2 மணி நேரம் 10 நிமிஷம் வரைக்கும் ஊறியிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் பத்து, அதாவது கோகோனட் பைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா கொஞ்சம் நரப்பாக, அதாவது கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இதையும் சேர்த்து அரைச்சிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். மீதி பாதியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மீதியும் அரைச்சிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உளுந்து பருப்பெல்லாம் ஊறினதுனால உங்களுக்கு நல்லா பொதன்னு நல்லா வரும். இப்போ நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள் ஆட் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகு 2 டேபிள் ஸ்பூன் அரைச்சிருக்கிறோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அதாவது தேங்காய் சல், இது அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், ஏன்னா பருப்பு போட்டுக்கிறதுனால நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு கருவேப்பிலை நம்ம ஆப்ஷனல் தான். அதை நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைனாலும். ஏன்னா நான் வெள்ளை அடைங்கிறதுனால கருவேப்பிலை ஆட் பண்ணல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நெய்வேத்தியத்துக்கு இந்த மிளகு ரொம்ப ஸ்பெஷல். திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தவாவில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிளகு அடை சுட்டு எடுத்துக்கலாம். என்னென்னா கிரீஸ் பண்ணி விடுங்க, அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இது லைட்டாக இது பண்ணிவிட்டு நீங்கள் நடுவில் புளி பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றலாம், நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம எடுக்கலாம். ஓரத்தில் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, நல்லா வெந்துடும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேகணும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே பரப்பி விட்டுக்கோங்க. நடுவில் ஒரு சின்னதாக ஒரு புளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் மிளகு அடை ரெடி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கார்த்திகை தீப நைவேத்தியத்திற்காக அவல் பொரி தான். நம்ம அவல் பொரிக்கு ஃபஸ்ட்டு வெல்லம் 1 கப் எடுத்துருக்கிறோம். 3 கப் அளவுக்கு நம்ம அவல் பொரி எடுக்க போகிறோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு அவல் பொரி எடுத்துக்கலாம். அவல் பொரி ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் டஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதனுடைய நெல் உமி எது இருந்தாலும் வந்துடும். இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதாக இருக்கும், டஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி இருக்கும் அவல் பொரி. 2 3 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் 4 கப் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இதே மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டோம். இப்போ வடிகட்டிக்கலாம். இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம நல்லா காய்ச்சணும், அதாவது கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சணும். கேஸ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்.
ஒரு கப்பில் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இந்த கம்பி பதம் வருதுன்னா இதுக்குள்ளே நம்ம 2 ட்ராப் ஊற்றினா உருட்டின மாதிரி வரணும். அப்போ தான் வந்து கரெக்டான பதம். அதனால் நம்ம பக்கத்துலேயே வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா பொங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா ஆப்ஷனல் தான். நான் வந்து லைட்டாக வந்து அதாவது நவுத்திருந்தால் கூட உங்களுக்கு வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த சூடு இருந்தாலே போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், அதாவது நெய் விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் செல்லை ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இது கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் முத்தின தேங்காய் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு சைடில் அப்படியே வதக்கிட்டே இருங்க. இன்னொரு சைடில் என்னென்னா பாகு காய்ச்சிட்ருக்குறோம். இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா பொங்கிட்டே இருக்குது. இது ஜஸ்ட்டு தண்ணியில் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரையாமல் உருண்டை மாதிரி அப்படியே நிற்கணும். இது பார்த்திங்கன்னா நின்றுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்திங்கன்னா ஜவு மாதிரி வரணும். இந்த மாதிரி வருது. இது வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் ஆறட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட சர்க்கரையை சேர்த்து நல்லா இது ஒரு 3 ஏலக்காய் இருக்கும். 3 ஏலக்காய் கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு. அடுத்து தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அவல் பொரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா நம்ம நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு அவல் பொரி நெல் பொரி இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து தீபத்துக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி அவல் பொரியில் வந்து செஞ்சு நெய்வேத்தியமாக படைப்பாங்க. இது அவ்வளோ விசேஷமானது. அவல் பொரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு சிலர் வந்து இதேவே என்னென்னா உருண்டைகளாக பிடிப்பாங்க. நம்ம வந்து உருண்டைகளாக பிடிக்காமல் இந்த மாதிரி வச்சுருக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா கையில் நெய் தடவிட்டு அப்படியே உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். அண்ணாமலையார் தீபத்திருவிழாவுக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு அவல் பொரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கார்த்திகை தீப நெய்வேத்தியத்திற்காக கந்தரப்பம். கந்தரப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி, 1/4 கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன், 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் புழுங்கலரிசி, 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம். வெந்தயம் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும், ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும். புழுங்கலரிசி வந்து எதுக்குன்னா அந்த அப்பம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காக புழுங்கலரிசியும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 5ஐயும் நம்ம வந்து தனியாக வந்து ஒரு 1 hour 1.5 hours வந்து ஊற வச்சுக்கலாம். தேங்காய் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து 1 கப். 3 ஏலக்காய். இதுலேயே வந்து 3 ஏலக்காய் இருக்குது. 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம 1 hour ஊற வச்சுட்டு இந்த 5ஐயும் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அரைக்கிறப்ப வந்து லாஸ்ட்டில் வந்து தேங்காயும் வெல்லம் ஏலக்காய் இந்த 3ஐயும் போட்டு அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 1 கப் பச்சரிசி, உளுந்து, வெந்தயம், புழுங்கலரிசி, கடலைப்பருப்பு இதை வந்து நம்ம ஒரு 5-6 டைம் நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம 1 hour ஊற வச்சுக்கலாம். இதான் வந்து அளவு. இதை வந்து ஊற வச்சுட்டு அரைச்சி முடிக்கிறப்போ வந்து வெல்லம் தேங்காய் ஆட் பண்ணி இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நம்ம ஒரு 1.5 hours நல்லா ஊறட்டும். இதை வந்து நம்ம நல்லா 1.5 மணி நேரம் ஊறியாச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஓரளவு கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் 3/4 வாசி நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய், ஏலக்காய், வெல்லம் 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். இதை வந்து நான் 3/4 வாசி நல்லா அரைச்சிட்டேன். கூடவே வந்து தேங்காய், ஏலக்காய், வெல்லம் இதையும் நம்ம போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். வெல்லத்தை வந்து கொஞ்சம் பொடி பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இதாகும், கிரைண்டரில் அரைப்படாது. அதனால் நான் வந்து கொஞ்சம் பொடி பண்ணி இதையும் போட்டு மிக்சியில் அடித்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அரைச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அப்போ வந்து இந்த மாவு பதத்தில் இருந்ததுன்னா அப்போ வந்து நல்லா வரும். இப்போ வந்து நம்ம அப்போ ஊற்றிக்கலாம். இப்போது ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் லைட்டாக மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு
நம்ம இப்போ அப்போ ஊற்றலாம். நம்ம ஒன்றா தான் போட்டு எடுக்கணும். கொஞ்சம் வேகமாக தான் மெதுவாக ஊற்றணும். அப்போ தான் வந்து நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா அப்போ வந்து உப்பி வந்திருக்கு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா நம்ம ஒன்றா தான் ஊற்றணும். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அப்போ தான் எண்ணெய் வந்து உறிஞ்சும். எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம். கார்த்திகை தீபத்திற்கான நைவேத்தியத்திற்கான அவல் பொரி மிளகு அடை எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாளில் வந்து என்னென்னா அருணாச்சலேஸ்வரருக்கு நம்ம வந்து கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு நைவேத்தியம் செஞ்சு எல்லாருமே இறைவனுடைய அருளை பெறணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நல்லதே நடக்கட்டும். பெபிள்ஸ் தமிழ்.